விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அன்னைக்கு எப்படி இஸ்ரவேலுக்கு ஒரு அதிபதி பார்வோன். பார்வோன் பிசாசுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து இந்த ரட்சிக்கப்படாத உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஒப்பா இருக்கிறது என்பதை சொல்லுகிறான் இல்லையா? அப்ப இந்த பார்வோனுடைய ராஜாவுடைய கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு அப்படின்னா என்ன, இந்த பிசாசை விட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு எப்படி பயப்படாம அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்தான். கிறிஸ்து வாழ்க்கைக்குள்ள வர்றது எப்படி அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அது எல்லாருக்கும் அனுபவிச்சு இருக்குங்க. நம் உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி அடிமைகளா இருந்தோம் இல்லையா, எப்படி கஷ்டத்தில் இருந்தோம், பாடுகள் இருந்தோம் இல்லையா. நம்மளை ஆள்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், பார்வோன் என்னப்பட்ட பிசாசு. அதுக்குள்ள எப்படி மூழ்கி கண்டிருந்தோம். அதுல இருந்து பாருங்க, விட்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டியில் உங்கள் நண்பர்கள் எல்லாம் ரொம்ப குடிச்சு வெறிச்சு போயிருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு கூட இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அப்படியே ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, பரவாயில்ல நீ நல்லவனா இருக்கிறீ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ என்ன எங்களை விட பெரிய பரிசுத்தவானா, எங்களை விட என்ன பெரிய கொம்பா, நீ என்ன வானத்திலிருந்து அப்படியே குதிச்சு வந்துட்டியா, தப்பே பண்ண மாட்டியா. ஒரே வார்த்தை தான் சொன்னான். என்ன சொன்னா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்ன. நீங்க வேணான்னு சொல்லி பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி அவங்களே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க. வேணான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, ஏன்னா அந்த வேணான்றது போய் அவங்கள பாதிக்குது பாருங்க. அப்படின்னா இவன் நம்மளை விட பெரிய ஆளா, பரிசுத்தவானா, அப்படி பாதிக்கும், வெளிச்சம் போட்டு காமிக்கும். இவனை வெறுக்கிறான், வேணான்றவனை வெறுக்கிறான். வாங்கி கொடுத்து வெறிச்சு உடை இல்லாம அவமானப்பட்டு படுத்து அப்படி இருக்கிறவனும் கட்டி பிடிச்சி நேசிக்கிறான். ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்றவனை என்ன பண்றான், வெறுக்கிறான். என்ன உலகம் பாருங்க, என்ன உலகம். வாங்கி கொடுத்து உன்னை கெடுக்கிறவனவன் நண்பனா நேசிக்கிறான் இல்லையா. வேணாம் அப்படின்ட்டு விலகி வெளியே வர்றவனை வெறுக்கிறான், திட்டுறான். இதான் உலகம். அதான் சொல்றாரு, ராஜாவின் கோபத்திற்கு அவன் என்ன பண்றான், விலகி எகிப்தை விட்டு வெளியே வரான். நீ என்ன பகைச்சாலையும் பரவாயில்ல,